அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜூலை மாதத்திற்குண்டான மணி மந்த்ரா குறித்து நேற்று இரவு வீடியோ போட்டிருந்தேங்க. அதில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வார்த்தையை மாதம் முழுக்க நீங்கள் சொல்லி வருவதன் மூலமாக இந்த மாதம் முழுசும் நமக்கு பணவரவுக்கு எந்த ஒரு கஷ்டமோ வராது அப்படின்னே சொல்ல ஏதாவது ஒரு வகையில் பணவரவு இருக்கும். நேற்றே பார்த்துருந்தீங்கன்னா நேற்றே நீங்கள் அதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு வேளை நடுவில் இன்றைக்கி நாளைக்கு தான் பார்க்குறீங்கனாலுமே நீங்கள் அதை பார்த்த நாள்லேருந்தே சொல்லுங்கள். நிச்சயம் பணவரவில் நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும். இவை தவிர நேற்று கண்ணாடி பரிகாரம் ஒன்று சொல்லியிருந்தேன், பணம் டபுளாக பெருகும் அப்படிங்கிறதுக்கு. அது நிறைய பேர் கீழே கேட்டிருந்தீங்க. நான் வீடியோ இன்றைக்கி தான் பார்த்தேன், இன்றைக்கி பண்ணலாமா அப்படின்ட்டு. நீங்கள் என்னைக்கு வீடியோவை பார்த்தீங்கன்னாலும் மறக்காமல் அதை பண்ணுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு பலன் அதிகமாகுமே தவிர துளி அளவும் குறையாது. நேற்று மாதத்தின் முதல் நாள் அப்படிங்கிறதுனால சென்டிமெண்ட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். அதுக்காக வீடியோ லேட்டாக பார்க்குறவங்க அதை செய்யாமலாம் இருக்க வேண்டாம். இன்றைக்கும் கூட நீங்கள் செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றம் வீட்டில் உண்டாகும். பணவரவும் அதிகரிக்கும். மேலே சொன்ன வீடியோக்களுடைய லிங்க்கு இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பார்த்து அதன்படி செய்யுங்க. சரி, இந்த நாள் அப்படி விசேஷமானதுன்னு சொன்னேன் இல்லையா? இன்றைக்கி என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு மறுவாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். சரி, இன்றைக்கி ஜூலை மாதத்தின் 2ஆம் தேதி, ஆனி மாதத்தின் 18ஆம் தேதி, நிறைஞ்ச புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புதன்கிழமையானது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி ஆணி உத்திரம் இருக்குங்க. நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இல்லையா? நேற்று மதியமே தொடங்கிடுச்சு. சிவபெருமான் ஆலயங்களில் இருக்கக்கூடிய நடராஜருக்கு சிறப்பான அபிஷேகங்கள், ஆராதனைகள் எல்லாமே நடைபெறும். நீங்கள் நேற்றும் போய் கோவிலில் வழிபாடு செய்யலாம், இன்றைக்கும் போய் தரிசனம் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த சிறப்பான ஆணி உத்திரமானது இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது. அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று மதியம் 3 மணிக்கு நமக்கு கரெக்டாக வளர்பிறை அஷ்டமி திதியானது தொடங்குது. இந்த வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது. இந்த வளர்பிறை அஷ்டமி திதியானது நாளை மாலை 4:32 வரைக்குமே இருக்குதுங்க. இறை வழிபாட்டின்படி இந்த சேர்க்கையெல்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு 897 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை, 77 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை, இதெல்லாமே அமைஞ்சிருக்குது. இன்னொரு சிறப்பும் இருக்குது. இதை நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன். சரி, அந்த 2 எண்களுக்கான சேர்க்கை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று மதியம் நான் சொன்ன அந்த நேரத்துக்கு மேலே அஷ்டமி திதியானது தொடங்குது. இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 8வது திதி. இங்கே 8ங்கிற நம்பர் கிடைக்குது. அடுத்து 9 அப்படிங்கிற நம்பர் இந்த ஆணி மாதத்தின் கூட்டுத்தொகை 18. இதில் வர 1ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அடுத்தது 7ங்கிற நம்பர் இந்த வருஷமானது 25வது வருடம், இதனுடைய கூட்டுத்தொகையில் கிடைக்கும். அடுத்தது 7 சேர்க்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சப்தமி திதி இருக்குது. இது 7வது திதி. அடுத்து இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது 7வது மாதம். அடுத்து இந்த வருஷத்தை 25வது வருஷம்னு நீங்கள் எடுத்துக்கும் போது இங்கேயும் உங்களுக்கு 7 அப்படின்னு கிடைக்கும். இத்தனை சிறப்புகளும் இந்த நாளில் சேர்ந்துருக்கு. இவை தவிர மறுவாய்ப்புன்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு நடந்துட்டுருக்கிறது ஆஷாட நவராத்திரி நாட்கள். அதாவது ஜூன் 26லேருந்து ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஷாட நவராத்திரி இருக்குது. இந்த 9 நாட்களும் ரொம்ப சக்தி வாய்ந்த நாட்கள். உங்களால் 9 நாட்கள் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாலும் கூட முக்கியமான 2 நாட்கள் வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதில் முதல் நாள் பார்த்திங்கன்னா பஞ்சமி திதின்னு சொல்லியாச்சு. இப்போ பஞ்சமி திதி நமக்கு முடிஞ்சு 2 நாள் ஆகுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மறுவாய்ப்பு. இது அஷ்டமி திதி. இந்த நவராத்திரியில் பஞ்சமி திதி, அஷ்டமி திதி, இந்த 2 நாள்லேயே நம்ம வழிபாடு செஞ்சாவே 9 நாட்கள் வழிபாடு செஞ்சதுக்குண்டான பலன் நமக்கு கிடச்சிரும். அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி வீட்டில் வாராகியம்மன் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அஷ்டலக்ஷ்மிகள் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அவசியமாக நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக மாலை 6 மணியிலேருந்து இரவு 9 மணி அல்லது 10 மணிக்குள்ளே தான் நீங்கள் இதை செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஆஃபீஸ் போயிருக்கிறவங்க கூட வீட்டுக்கு கூட இதை நீங்கள் பொறுமையாக செஞ்சுக்கலாம். இப்போ வாராகியம்மன் படம் வச்சு வழிபாடு செய்கிறவங்க, சிலை வச்சு வழிபாடு செய்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி அபிஷேகம் செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. படத்தை தூய்மைப்படுத்தி புதுசாக மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. அதே போல் விளக்கு ரூபமாக வழிபாடு செய்கிறவங்க விளக்கு க்ளீன் பண்ணிட்டு இன்றைக்கி புதுசாக மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. அடுத்தது பஞ்சமி நாளில் நான் என்ன சொன்னேன்? செம்பருத்தி பூ, செவ்வரளி பூவில் வைங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதே பூக்கள் இன்றைக்கி கிடச்சிச்சின்னா நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தது நிவேதனத்துக்கு எப்பவும் போல் பஞ்சமிக்கு என்ன பண்ணீங்களோ அது எல்லாமே இந்த நாளில் பண்ணலாம். பஞ்சமி வழிபாடு செஞ்சவங்க இதை வழிபாடு செய்யலாமான்னா அதையும் நீங்கள்
பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக பண்ணுறதன் மூலமாக அதிகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பஞ்சமி கும்பிட்டுருந்தாலும் இந்த நாள்லேயும் வழிபாடு செய்யுங்க. பஞ்சமி கும்பிட முடியாமல் போயிருந்துச்சு அப்படின்னா அவங்களும் வந்து இந்த நாளை வந்துட்டு கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. சரி, இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரமானது உங்களுடைய நிறைவேறாத விருப்பங்களை வந்து நிறைவேற்றி தரும். 3 நாட்கள்லேயே வந்து நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் நீங்கள் பரிகாரத்தை செய்யுங்க. இதை வந்து பூஜை அறையில் வைக்கிற மாதிரி இருக்கும். இதை மட்டும் நீங்கள் உங்கள் கணவர்கிட்டயோ குழந்தைங்கக்கிட்டேயோ கொடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது செஞ்சுருங்க. எப்பேற்பட்ட விருப்பமாக இருந்தாலும் சரி, எனக்கு 3 நாளைக்குள்ளே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாராகி அம்மனை மனதார வேண்டிக்கிட்டு, அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கோங்க. இல்லைன்னா இன்றைக்கி மகாவிஷ்ணு வழிபாட்டுக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவரையும் கூட நீங்கள் மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கோங்க. இந்த பரிகாரத்தை வந்து செய்ய ஆரம்பிங்க. இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு செம்பருத்தி இலை வந்து தேவைப்படுது. இது வந்து காரிய சித்தி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இலை. அதாவது நம்ம நினச்சதை நடத்தி தரக்கூடியது. பணம் விஷயத்துலேருந்து மற்ற எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப உதவியாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இது ஒரு இலை எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அடுத்தது இதில் எழுதுவதற்கு சிவப்பு நிறம் அல்லது நீல நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சிலை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இலையில் உங்களுடைய நிறைவேறாத விருப்பங்கள் நிறைவேறணுன்ட்டு நீங்கள் ஒரு வார்த்தையில் எழுதுங்க. இப்போ கடன் பிரச்சனைனா கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. இல்லை எத்தனை லட்சம் கடனோ அத்தனை லட்சம் கடன் வந்து தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுங்க. இல்லை குழந்தை பாக்கியம் வேணும், செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னா அதையும் வந்துட்டு நீங்கள் வேண்டும்னு சொல்லி எழுதுங்க. எனக்கு 5 லட்சம் பணம் வேண்டும், குழந்தை பாக்கியம் வேண்டும், திருமண தடை நீங்க வேண்டும், இந்த மாதிரி நீங்கள் அதில் எழுதிருங்க. இப்போ இந்த இலையை வந்துட்டு நீங்கள் சுருட்டிக்கோங்க. சுருட்டிட்டு ஒரு நூல் போட்டு கட்டிக்கோங்க. வெள்ளை நிற நூலோ மஞ்சள் நிற நூலோ இதை வச்சு நீங்கள் கட்டிக்கோங்க. இப்போ உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவையும் வச்சுட்டு மனதுக்குள்ளாரையும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சாமியை வந்து வேண்டிக்கோங்க. இந்த பரிகாரம் வந்து எங்களுக்கு கை கொடுக்கணும், எங்களுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க. அதன் பிறகு இந்த இலையை எடுத்துகிட்டு போயிட்டு வாராகி அம்மன் படம் வச்சுருந்திங்கன்னா அவங்க பாதத்தில் வந்து இதை வச்சுருங்க. விளக்கு வச்சுருந்தாலும் சரி, விளக்குக்கு பக்கத்தில் வந்து இதை வச்சுருங்க. நாங்கள் வாராகி அம்மன் வழிபாடு செய்கிறதில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க மகாலட்சுமி தாயார் படத்தின் முன்போ இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி அவங்களுடைய பாதத்திட்டு வந்து நீங்கள் இதையே வச்சுருங்க. இது வந்து 3 நாட்கள் அங்கேயே வந்து இருக்கட்டும். 3 நாட்கள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு புதன் வியாழன் வெள்ளி, இந்த வெள்ளிக்கிழமை தான் வந்து நவராத்திரியினுடைய நிறைவு நாள். இந்த 3 நாளும் அப்படியே இருக்கட்டும். சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த இலையை நீங்கள் எடுத்துடலாம். எடுத்து ஓடுகின்ற நீர்நிலைகளில் விட்டுடலாம் அல்லது எங்கேயாவது கால்படாத இடத்துல வந்து போட்டுடலாம். நீங்கள் ஒரு சின்ன விஷயமா கேட்டிருந்தீங்கும் போது இந்த 3 நாளைக்குள்ளார கண்டிப்பாக வந்து அது நடந்திருக்குங்க. கொஞ்சம் பெரிய விஷயமா கேட்டிருந்தீங்க அப்படிங்கும்போது அது நிறைவேறுவதற்கான வேலை வந்து ஆரம்பிச்சிருக்கும். சரியான நேரத்தில் வந்து இது நடந்துடும். செம்பருத்தி இலை எங்களுக்கு கிடைக்காதுங்களே அப்படின்னு சொல்கிறவங்க இன்றைக்கி என்ன செய்யணும் என்பது குறித்து நான் அடுத்த பதிவில் வந்துட்டு சொல்கிறேன். இதிலே சொன்னேன், இன்னும் வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போகும். சரிங்களா? அதனால் இலை கிடைக்கிறவங்க இதை வந்துட்டு செய்யுங்க. இலை கிடைக்காதவங்க அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் என்ன பண்ணணுன்ட்டு சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.